கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய லெந்து நாளின் 24வது நாளுக்கான தியான பகுதியை நான் வாசிக்கிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இயேசு சுவாமி அவருடைய சீசர்களிடத்துல, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிறார். சிலுவை என்பது ரட்சிப்பின் சின்னம். அது பாவமான சாபமான சின்னமாக காணப்பட்டாலும் நம்முடைய கிறிஸ்துவானவர் அதிலே மரித்து ஆபத்தை வென்றது நிமித்தமாக அது புனித சின்னமாக மாறியது. அப்படிப்பட்ட சிலுவையை ஆண்டவர் சுமந்தது போல நாம் சுமக்க தேவையில்லை. அவர் நமக்காக சுமந்து விட்டார். ஆனால் இப்பூவுலகில் நாம் வாழும் நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் பொழுது இந்த உலக பிரகாரமான மாம்சீக ஆசை, இச்சை, லௌகீக கவலை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு அவருக்கு பிரியமான அன்பு, சந்தோஷம், சமாதானம் எனும் கனிகளை தருகிற பிள்ளைகளாக, அப்படிப்பட்ட சிலுவையை நாம் சுமக்கிறவர்களாக, அது நிமித்தம் என்ன பாடுகள் நமக்கு ஏற்பட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட்டு அவருக்கு பின் செல்வோமேயானால் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு பரதீசின் வாழ்வை தர அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். உலக மாம்சீக இச்சையில் நம்ம காணப்படும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சேரவே முடியாது. நான் உலகத்துக்கு ஒத்தும் வாழுவேன், ஆண்டவருக்கு ஒத்தும் வாழுவேன் என்று சொல்லி 2 காரியங்களில் நம்ம செயல்படும்போது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று நிற்கும் பொழுது அது யாருக்கும் பிரயோஜனப்பட முடியாது. நாமும் நிற்க முடியாத நிலையில் காணப்படுவோம். இருவிதமான வாழ்க்கையை நாம் வாழாதவர்களாக அவருடைய வாழ்க்கையை நாம் முன்மாதிரியாக கற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவோமாயின் ஆண்டவருடைய சிலுவை நிழலில் நாம் காணத்தக்க கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக காண முடியும். சுயம் நம்மில் சாம்பலாக வேண்டும். நாம் மாம்ச இச்சை, நம்முடைய பாவ கரைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்தவர்களாக நாம் காணப்படும் பொழுது இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் நங்கூரமாக நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவராக காணப்படுவார். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நம்முடைய ஜீவனை நாம் நஷ்டப்படுத்தியவர்களாக காணப்படுவோமே ஆனால் நாம் நரகத்துக்குத்தான் போக வேண்டிய ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவர்களாக காணப்படுவோம். நம்முடைய ஜீவனை ஆண்டவருக்குள்ளாக நாம் ஆதாயப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களை கடிந்து கொள்ளாதவர்களாக, மற்றவர்களை அன்பு செலுத்துகிறவர்களாக, தட்டி கொடுத்து செல்பவர்களாக நாம் காணப்படும் பொழுது நாம் அந்த பரலோக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை சுதந்திரித்தவர்களாக காணப்பட முடியும். இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய ஜீவனை நாம் நஷ்டப்படுத்தாமல் ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒழுங்கும் கிரமமாக நடக்க இந்த லெந்து நாட்களில் நாம் ஆயத்தப்படுவோம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஜீவனை நாம் ரட்சிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் விரும்பி அவர் சொல்லும் காரியங்களை, அவருடைய வேத வசனங்களை வாசித்து அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அவருடைய சமூகத்தில் தியானம் செய்கிற பிள்ளைகளாக, இன்னும் அவரிடத்தில் நெருங்கி சேர்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக காணப்படும். சுயத்தை சிலுவையில் அறைவோம். ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முன்பாக நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் மற்றவர்களை அதிகமாக நேசிக்காதவர்களாக ஆண்டவரை மாத்திரம் நாம் அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை தர அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது மோசே எப்படிப்பட்டவராக காணப்பட்டார் பார்த்தீங்களா? அவர் தனக்கென்று எதையுமே அவர் சேர்த்து வைக்கவில்லை. அந்த 40 வருடங்களமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். அநேக குற்றம் குறைகள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஆனாலும் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறவராக தான் காணப்பட்டார். மாத்திரமல்ல, அவர் தனக்கென்று பூமியில் எதுவுமே வைக்கல. அவர் பரலோக ராஜ்யத்தில் அவர் எல்லாவற்றையும் சம்பாதித்தவராக அவர் காணப்பட்டார். அவருடைய சம்பாத்தியம் பரலோக ராஜ்யமாக காணப்பட்டது. இன்றைக்கு நாம் மோசையை போல காணப்படுகிறோமா? நமக்கு வேண்டும் வேண்டும் என்று நாம் அதிகமாக நம்முடைய காரியங்களை குறித்து கவலையற்றே காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட கவலையை நாம் விடுபட்டவர்களாக நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக காணப்படும் பொழுது நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் பிள்ளைகளாக காணப்படுவோம்.
ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம், வணங்கிறோம்ப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் கூட ராஜா, நாங்கள் உண்மை நெருங்கி சேர்க்கிறவர்களாக, எங்களுடைய சுயத்தை உம்முடைய சிலுவையிலே அறைந்தவர்களாக, உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, அதை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா. உடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்னுடைய சிலுவையை சுமப்பதற்கு நாங்கள் அப்பா பயப்படுகிறவர்களாக அல்ல, உடைய சிலுவை எனக்கு முன்னே உலகம் எனக்கு பின்னே என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் காணப்பட உடைய சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்றி வர தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் நீ தகர்த்துப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. உடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.